வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 110 உயர்த்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 நிர்ணயம். திமுகவில் மாவட்ட செயலாளராக ஒருவர் 3 முறை மட்டுமே பதவி வகிக்கலாம். உட்கட்சி தேர்தல் மூலம் அனைத்து நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுக்க திட்டம். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என செயற்குழு கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கம்பேக் கொடுப்பதிலும் திமுக தான் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் பெருமிதம். தாவேக அரசுக்கு தாங்கள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா என்று பே. சண்முகம் கேள்வி. முதலமைச்சர் விஜய் தன்னிலை விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுக்க சொன்ன குஜிலியம்பாறை முன்னாள் வட்டாட்சியருக்கு நோட்டீஸ். 15 நாட்களுக்கு விளக்கம் அளிக்க வருவாய்த்துறை உத்தரவு. மாடு தேடிச் சென்ற 3 பேரையும் கேள்வி கூட கேட்காமல் கர்நாடக வனத்துறை சுட்டுக் கொன்றது. துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பித்த நபர் பரபரப்பு வாக்குமூலம். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 800 ரூபாய் உயர்வு. கடந்த 12 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகம் பரப்புரை. உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக ரத்து செய்யவும் வலியுறுத்தல். கோவை தனியார் கல்லூரியில் களை கட்டிய ஓணம் பண்டிகை. பாரம்பரிய உடையண்டு அத்தப்பூ கோலமிட்டு உற்சாகம். ஆலப்புழாவில் களை கட்டிய நேரு கோப்பைக்கான படகு போட்டி. 22 பாம்பு படகுகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்பு. சென்னை கொசஸ்தலை ஆற்றில் மீண்டும் எண்ணெய் படலம். ஆலை கழிவுகள் ஆற்றில் கலக்கவில்லை என அரசு கூறியிருந்த நிலையில் மீனவர்கள் மத்தியில் அச்சம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புது படங்கள் எதுவும் வெளியிடப்படாது என்று தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் படங்களை வெளியிட வேண்டும் என்ற முடிவுக்கு எதிர்ப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கை மூடி மறைக்க 5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக பஞ்சாப் முதல்வரின் மனைவி மீது பரபரப்பு புகார். விசாரணை நடத்தி 2 வாரங்களில் அறிக்கை அளிக்க பஞ்சாப் டிஜிபிக்கு மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 110 உயர்த்த கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு 70 என்றும் ஒருவர் அதிகபட்சம் 3 முறை மட்டுமே பதவியில் இருக்கலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.
குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 77இல் இருந்து 110ஆக உயர்த்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வருவாய் மாவட்டங்கள் அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு கழக மாவட்டம் மறுசீரமைக்கப்பட உள்ளது. கட்சியினருக்கு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் வகையில் மாவட்ட செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயது 70ஆக நிர்ணயிக்கப்படுவதுடன் ஒருவர் அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே அப்பொறுப்பை வகிக்க முடியும் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி மாவட்டங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படுவதால் மாநகர செயலாளர்கள் என்ற பதவி தேவையில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாக கட்டமைப்பில் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை வழங்கிட கிளை செயலாளருக்கான அதிகபட்ச வயது 45ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களிலும் இந்த கிளை அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சியில் சராசரியாக 10,000 வாக்குகள் கொண்டதாகவும் மற்ற மாநகரங்களில் சராசரியாக 5,000 வாக்குகள் கொண்டதாகவும் வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டச் செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயது 50 என்றும் பேரூர் கழக செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயது 60 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக 40,000 வாக்காளர்களை உள்ளடக்கிய நகர அமைப்பும் சராசரியாக 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய அமைப்பும் உருவாக்கப்பட உள்ளன. கிளை செயலாளர் முதல் நகர ஒன்றிய செயலாளர்கள் வரையிலான பதவிகளை ஒருவர் இருமுறை மட்டுமே வகிக்க முடியும். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என அக்கட்சியினர் செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கம்பேக் கொடுப்பதிலும் திமுக தான் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக செயற்குழுவில் உரையாற்றிய அவர், திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, பார்க்காத தோல்வியும் இல்லை என்றார். தேர்தலில்தான் தோல்வி அடைந்திருக்கிறோமே தவிர நிரந்தரமாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கசப்புதான் உடலுக்கு நன்மை செய்யும் என்று கூறிய மு.க. ஸ்டாலின், கட்சியில் செய்யப்பட்டுள்ள மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கட்சி உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும் என்றார். கட்சியை மறுசீரமைப்பு செய்வது மூலமாக மட்டும்தான் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும் என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், முதலில் கட்சியினருக்கு மனமாற்றம் வர வேண்டியது அவசியம் என்று கூறினார். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகத்தை பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக கட்சி சீரமைப்புகளை செய்யணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. என்னுடைய வருத்தமெல்லாம் கொள்கை கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட நிர்வாகிகளை அரவணைக்கிறதுல செருக்கிடுறாங்க. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வைத்து அந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்துவிட முடியாது என்று குறிப்பிட்ட அவர், படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்துவதுதான் வலுவான படைக்கு அடையாளம் என்று கூறினார். கம்பேக் கொடுப்பதில் திமுக தான் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்துட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்படும் போது தான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்துவது தான் வலுவான படைக்கு அடையாளம். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க மக்களுக்கு உழைக்காமல், போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாமெல்லாம் நிரந்தரம். நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. வெற்றி தோல்வியில் நம்ம இயக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போகிறதில்ல. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். இப்போதைய முதலமைச்சர் திமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றுவதில் பிஸியாக இருப்பதாக விமர்சித்த அவர், சட்டப்பேரவையை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை, கலைஞர் வளர்த்த இயக்கத்தை இன்னும் வலிமை கொண்டதாக வளர்த்தெடுப்போம் என்று கட்சியினரை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.
இடதுசாரி மாணவர் அமைப்புகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரம் குறித்து முதலமைச்சர் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், தாவேக அரசுக்கு தாங்கள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தவறு செய்த வட்டாட்சியர், தவறு செய்த தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர், இவருடைய உத்தரவை ஏற்று உயர்கல்வித்துறை செயலாளர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அது இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. கமிஷனர் போட்டது மட்டும்தான் திரும்ப பெற்றிருக்காங்களே தவிர பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு அனுப்பப்பட்டது, டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டருக்கு அனுப்பப்பட்டது, இவையெல்லாம் இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. அந்த சுற்றறிக்கைகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். சுமூகமான நிலைமையில் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்டாட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. மலையாளம் பேசும் மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை கேரளம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் பல்வேறு இடங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மலையாள மக்கள் அதிகம் வசிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்குள்ள பல்வேறு கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கேரள மாநில எல்லையான நவக்கரையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சிங்காரி மேளம் இசைத்து மாவலி மன்னனை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கேரள மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்த மாணவிகள் அத்தப்பு கோலமிட்டு மோகினியாட்டம், கதகளி, திருவாதிரை உள்ளிட்ட நடனங்களை ஆடினர். நான் கேரளாவில் இருக்கேன். கேரளாவில் பாலக்காடு. ஸோ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க கொண்டாடுறாங்க. அங்கே நிறைய கேம்ஸு, அந்த வெரைட்டியாக டான்ஸு எல்லாம் இருக்குது. அதே சேம் இங்கேயும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஓணம் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊரில் நடக்கணும் அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இங்கேயும் நடத்த போகிறேன். ஃபஸ்ட் டைம் இங்கே ஹெலிகாப்டர் வர போகிறேன். We are so excited. ஓணம் செலிப்ரேஷன்னா நமக்கு இங்கே மாவேலி இன்றைக்கி விசிட் பண்ணுறாங்க. மாவேலி இப்படி தான் சொல்கிறாங்க, அந்த ஜாதி மதம் எதுவும் இல்லை, தமிழ் மலையாளிஸ் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக எல்லாருமே ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி தான். அதுக்கு தான் ஆக்சுவலி ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அப்புறம் கேரளாவில் நமக்கு 10 days செலிப்ரேஷன்ஸ் தான். கோவை மாவட்டம் காக்கசாவடியில் அமைந்துள்ள மற்றொரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி, நாட்டுப்புற பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாணவிகள் பங்கேற்றனர். ஓணம் சத்யாவும் பரிமாறப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் உள்ள தனியார் கல்லூரியில் திருவாதிரை நடனம், ஓணம் பாட்டு, வடம் இழுத்தல், குச்சிப்புடி போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் ஓணம் களை கட்டியது. மாமன்னன், மாவலி போன்று வேடமிட்டு மாணவர்களும் இருசக்கர வாகனங்களில் வலம் வந்தனர். சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஓவியப் போட்டி, அத்தப்பூ கோலப் போட்டி, ஓணம் சிறப்பு ஃபேஷன் வாக் மற்றும் திருவாதிரை களி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் கேரளத்து மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் இணைந்து கலாச்சார வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமைப்பாட்டுடன் ஓணம் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள புன்னமடா ஏரியில் 72வது நேரு கோப்பை படகு போட்டி வழக்கமான கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது.
ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற படகு போட்டி கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மொத்தம் 71 படகுகள் களம் இறக்கப்பட்டன. இவற்றில் 100 அடிக்கும் மேல் நீளமுடைய 22 பாம்பு படகுகள் முதன்மை பிரிவில் போட்டியிட்டன. படகு போட்டியை கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இணைந்து தொடங்கி வைத்தனர். படகுகள் தவிர சுருளன், இருட்டுக்குத்தி ஏ, இருட்டுக்குத்தி பி, இருட்டுக்குத்தி சி, வெப்பு ஏ, தெக்கனோடி தாரா, தெக்கனோடி கெத்து உள்ளிட்ட படகுகளும் போட்டியில் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆண்டு முதல் படகு போட்டியின் மீதான உத்வேகத்தை அதிகரிக்க வெற்றியாளருக்கான பரிசு தொகை 2 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. புன்னமடா ஜெட்டி முதல் நேரு பெவிலியன் தீவு வரை சுமார் 1400 மீட்டர் தூரத்திற்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. தலைமை செயலாளர் சாய்குமாரை பதவியில் இருந்து அகற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் தனக்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக அறிவித்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் குறித்த தகவல் சேகரிக்க உத்தரவிட்டு சுற்றறிக்கை வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதேபோல கடந்த ஜூலை 28ஆம் தேதி தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு தொடர்பான கூட்டத்தின் முடிவில் இடதுசாரி மாணவர், இளைஞர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க முடிவு செய்யப்பட்டு கல்லூரி கல்வி ஆணையர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர்கள் சுற்றறிக்கை அனுப்பியதும் கடும் எதிர்ப்பை கிளப்பியது. இந்நிலையில் இவ்விரு சம்பவங்களும் தலைமைச் செயலாளர் உத்தரவின்படியே நிகழ்ந்ததாக கூறி அவரை பதவியிலிருந்து அகற்ற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமாரை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கண்டிக்கின்றோம் 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 ஜனநாயக முறையில் போராடும் போராடும் இடதுசாரிகளை எமர்ஜென்சி காலம் போல திட்டம் போட்டு ஒடுக்க நினைக்கிறதா தமிழக அரசை கண்டிக்கின்றோம். இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த அதிகாரிகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார்களா அல்லது அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் இந்த 2 சம்பவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. தலைமைச் செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அவர் ஏற்கனவே பதவி நீட்டிப்பில் தான் இருக்கார். அவர் ஆல்ரெடி ஓய்வு பெற்று விட்டார். விழுப்புரம் நகராட்சி தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்று தாவேக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பிரிட்டிஷ்காரனை எதிர்த்த போராட்டத்தில் நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்கள் ஒன்றுபட்டு நின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர் இயக்கம் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் இப்படி ஒரு சுற்றறிக்கை போகிறது என்று சொன்னால் நாங்கள் என்ன கேட்குறோம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் அப்படின்னா அந்த தலைமைச் செயலர் அவருடைய அரசியல் நோக்கம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைமைச் செயலாளரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இடதுசாரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பார்கள்.
இதேபோல தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இடதுசாரிகளின் விவரங்களை கேட்டு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அனுப்பியதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிந்தே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உள்ளதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். குஜிலியம்பாறை தாசில்தார் வந்து அவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் கீழே வந்து அதை கொடுத்துருக்கோம். அந்த சுற்றறிக்கை அது சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் இப்போதான் வந்து இன்னொரு 6 மாதம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஸோ அது குறித்து நானும் சிபிஎம் தலைவர் அனைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பிச்சிட்டாரு. அவர் அந்த அவருடைய கீழ்நிலை அதிகாரிகளுக்கு விஓஓ தலையாரி அவங்களுக்கு மட்டும் அனுப்பல. பழனி கோட்டாட்சியருக்கு அனுப்புகிறாரு, மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புகிறாரு. அப்படின்னா இது சட்டவிரோதம்னு தெரிந்து வட்டாட்சியருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஓவோ கலெக்டரோ உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அது வேறு. ஆனால் இந்த பிரச்சனை வெளியே வந்து எங்களை போன்றவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பிறகுதான் இந்த இடமாறுதல் என்பதே நடைபெறுகிறது. அப்படின்னா இது தவறுன்னு கலெக்டருக்கு படலை, ஆர்டிஓவுக்கு படலைன்னு சொன்னால் என்ன நிர்வாகம் நடக்குது? மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.